உமிழ்நீரை பெருக்கி நம்மளுடைய சீரண நொதிகளை எல்லாம் தூண்டக்கூடிய தன்மை அந்த முதல்ல இனிப்பு சாப்பிட்றதுல இருக்குது. அதனால தான் இலை போட்டோடனே முதல்ல இனிப்பு பரிமாற சொல்லுவாங்க. அதனால் இனிப்பு உணவுகளை, இனிப்பு பண்டங்களை குறைந்த அளவில் முதல்ல எடுத்துக்கணும். ஸ்வீட் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு எவனோ கண்டுபிடிச்சதை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பாரம்பரியமான, ஆரோக்கியமான மற்றும் வீட்டிலேயே சுலபமாக பண்ணக்கூடிய இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின் இ, விட்டமின் பி, கால்சியம், அயன் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும். சொல்லும் போது எனக்கு நம்மளே. இது போக ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் 2 இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாரம்பரியமான உணவுகள் மூலமா நோயற்ற வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் பண்டம் வறுத்த வேர்க்கடலையும் வெல்லமும் போட்டு பண்ணக்கூடிய கடலை மிட்டாய். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 2வது வறுத்த எள்ளும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணக்கூடிய எள்ளு உருண்டை. 3வது உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டு பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் உருண்டை. 4வது பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை. கடைசியா நம்ம சூப்பர் ஸ்டார் கொள்ளு, காராமணி, கொண்டை கடலை, பச்சை பயிறு, உளுந்து, தட்டை பயிறு, சாமை, திணை, வரகு இதெல்லாம் வறுத்து அரைச்சு வெல்லம், தேங்காய் பூ போட்டு பண்ணக்கூடிய நவதானிய உருண்டை. கடைசியா ஸ்பெஷல் மென்ஷன்ஸும் சொல்லிடுறேன். திணை, பாசிப்பருப்பு, வெல்லம் சேர்த்து பண்ணக்கூடிய இனிப்பு பொங்கல். அடுத்தது எனக்கு பிடிச்சது பாசிப்பருப்பு, தேங்காய் பால், வெல்லம் போட்டு பண்ணக்கூடிய பருப்பு பாயாசம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கனாலும் இதை மட்டுமே சாப்பிட்டு போதுமான அளவு நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஒரு பேலன்ஸ்டு டயட்ல மருத்துவர் சிவராமன் சொன்ன மாதிரி அளவா சாப்பிட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு பண்டம் எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களை ஹெல்த்தி ஆக்குறதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.